வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது தாவேகா தரப்புல இருந்து அதிரடியாக அடுத்தடுத்த நியூஸ்கள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. தாவேகா தேர்தல்ல போட்டியிடல அப்படின்றது ஃபர்ஸ்ட் நியூஸ். ரெண்டாவது நியூஸ், ஆதவ அர்ஜுனா மேல கேஸ் ஒன்று மறுபடியும் தூசு தட்டப்படுகிறது. இது விசாரணைக்கு வெகு விரைவில் வரப்போகிறது உச்சநீதிமன்றத்தில் அப்படின்றது ரெண்டாவது நியூஸ். மூணாவது, டெல்லியில சிபிஐ விசாரணைக்கு போனது அப்படின்றது 41 பேருடைய கரூர் சம்பவ பிரச்சனைக்காக இல்ல, அங்க ஒரு பேக்கரி டீலிங் நடந்திருக்கு. எப்படி வடிவேல் சொல்லுவார்ல, இந்த அக்காவை நீ வச்சுக்க, பேக்கரியை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு டீலிங்கை போட்டிருந்தாங்க. அந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் பேக்கரியை வாங்கிட்டேன்னு. அந்த மாதிரி ஒரு பேக்கரி டீலிங்கை விஜய் அவர்கள் போட்டிருக்காரு சிபிஐ விசாரணை. அதனால தான் வெளியே ரூஃப் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஆஹா ஓஹோன்ட்டு கையை ஆட்டிட்டு சிரிச்சிட்டு வந்தது காரணம் இந்த டீலிங் தான் அப்படின்னு இன்னொரு நியூஸ். அதுக்கு ஆதாரமாக ஜனநாயகன் படத்தோடைய அப்டேட் நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த நியூஸோட இந்த நியூஸை ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்க அந்த டீலிங் தான் நடந்து இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த நியூஸும். ரெண்டாவது, விஜய் அவர்களுடைய சொத்துக்கள் கை மாற போகுது. ஏன் கை மாற போகுது, எதுக்கு கை மாற போகுது, அப்படி கை மாறலனா அவர் எங்க சிக்குவாரு, தேர்தலே போட்டியிட முடியாது. இதுவும் இல்லாமல் சங்கீதா நினைத்தால் விஜய் அவர்கள் வரப்போற தேர்தலில் போட்டியிடவே முடியாது அப்படின்னு பல அடுக்கடுக்கான செய்திகள்லாம் வருது. இது என்ன அப்படின்றத ரொம்ப விரிவா பார்ப்போம். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சிக்குள்ள, தாவேகா கட்சிக்குள்ள ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போட்டா போட்டிட்டு வேலை செய்கிறாங்க. அதாவது தேர்தல் வருதுமா, தேர்தல் வந்தால் போட்டா போட்டி வேலை செய்கிறது சகஜம் தானே அப்படின்னா, அப்படி வேலை செஞ்சாதான் அந்த கட்சி உருப்பட்டுருப்பேன். அப்படி வேலை செய்யல, ஒருத்தர் பொய் சொல்றது, அந்த பொய்யை இன்னொருத்தர் உடைச்சு போடுறது அப்படின்றது. அதுவும் வெளியேறதுல அது பொய் அப்படின்னு இன்னொருத்தவங்க உடைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் இந்த கட்சியில் இருக்கிற வரைக்கும் நானே தான் அந்த மாதிரியான வேலைகளை செய்வேன் அப்படின்னு வாண்டடாக டெல்லியில் நடந்த டீலிங் இருக்கு பார்த்தீங்களா. அதாவது என்டிஏ கூட்டணி கூட தாவேகா பேச்சுவார்த்தையை நடத்தல, வதந்திகளை நம்பாதீர்கள், தலைமை என்ன சொல்லுது அதை மட்டும் கேளுங்க அப்படின்னு இவர் நிர்மல் சொன்னார் பார்த்தீங்கன்னா. நிர்மல்ஜி சொன்னது அப்படியும் பொய் தான் அப்படின்னு 17/3/2026 அன்னைக்கு கொடுங்கையூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில தாவேகாவோட மேடையில எங்க அண்ணனை ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்க, நியூயார்க்ல மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, இங்க கரகோ நாங்க தமிழ்நாட்டுல தனித்து நின்று போட்டிடுறோம் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு. அதாவது இவர் இந்த பக்கம் நாங்க டீலிங்கே பேசலன்றாரு, ஆனா அந்த பக்கம் அவர் என்ன சொல்றாருன்னா 90 சீட்டு, எப்படி 90 சீட்டு 2.5 வருஷம், நீ பாதி வருஷம் ஆட்சி நான் பாதி வருஷம் ஆட்சி அப்படின்னு எங்க அண்ணனை பார்த்து டீலிங் பேசினாங்க. ஆனா எங்க அண்ணன் தமிழ்நாடோடைய நலன் தான் எனக்கு முக்கியம், நான் கூட்டணிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த நலனை பத்தி அப்புறம் பேசுவோம், அது என்ன நலன் ஏது நலன்றத பேசுவோம். ஆனா டீலிங் பேசப்பட்டது உண்மை அப்படின்றத ஆதவ அர்ஜுனாவே போட்டு உடைச்சிட்டார். அப்ப டெல்லிக்கு நீங்க போய் என்டிஏ கூட்டணியோட சேர்கிறதா வேறாமா, எவ்வளவு சீட்டு, எத்தனை வருஷம் எங்களுக்கு ஆட்சி கொடுப்பீங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு, அந்த டீலிங்கு. அது மட்டும் இல்லாம சிஎம் பதவியா டெப்டி சிஎம் பதவியா இந்த மாதிரியான டீலிங் எல்லாம் பேசிருக்கீங்கன்ற உண்மையை ஆதவ அர்ஜுனாவே போட்டு உடைச்சிருக்காரு. ஸோ யாராவது பொய் சொன்னீங்கன்னா அந்த பொய்யை உடைக்கிறதுக்கு அந்த கட்சியிலே ஆள் இருக்காங்க. எப்படி ரஜினிகாந்த் ஆதவ அர்ஜுனா விமர்சனம் பண்ணா, ரஜினிகாந்தை பத்தி விமர்சனம் பண்ணால் கேட்கறதுக்கு இந்த கட்சியில நான் இருக்கேன், நான் ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா முன்னாடி அந்த மேடையில் இது பண்றாங்களே. ஸோ அந்த கட்சியில் அவங்களே ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் அடிச்சுக்கிற அளவுக்கு பிரச்சனை உருவாயிருக்கு. ஸோ ஃபைனலாக இது என்ன ஆயிருக்குன்னா, நாங்கள் டீலிங் பேசினது உண்மைதான், அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள இத்தனை சீட்டு இத்தனை இது அப்படின்றது பேசினது உண்மை அப்படின்ற தகவலை ஆதவ அர்ஜுனா போட்டு உடைச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த பேக்கரி டீலிங் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பேக்கரி டீலிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போய் கேட்டிருக்காங்க, தம்பி நம்ம கூட கூட்டணிக்கு வாங்க ஓப்பனா அப்படின்னா. இல்லை நான் ஓப்பனா கூட்டணிக்கு வந்தா நீங்க எதுக்காக பிளான் பண்ணி என்னை களத்தில் இறக்குனீங்க, சிறுபான்மையர் ஓட்டை பிரிச்சு எடுக்கணும், திமுக போகிற சிறுபான்மையர் ஓட்டை பிரிச்சு எடுக்கணும் தான் என்ன களத்தில் இறங்குனீங்க. இப்போ நான் நேரடியாக உங்க கூட கூட்டணிக்கு வந்துட்டா ஒருத்தர் கூட சல்லி பைசாக்கு என்ன மதிக்க மாட்டாங்க, நான் நிற்கிற தொகுதியிலே நான் ஒரு ஓட்டு வாங்க மாட்டேன், அதனால வேண்டாம், நேரடியாக கூட்டணிக்கு வச்சுக்க வேண்டாம், நான் நிற்கிறேன், நின்று நான் மட்டும் தான் ஜெயிப்பேன், எப்படியோ நானே இல்லைன்னா ஆதவ அர்ஜுனா இந்த 2 பேர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இந்த 2 எம்எல்ஏக்கள் எடுத்துக்கொண்டு நான் உங்களிடம் சேர்த்து விடுகிறேன், எனக்கு இந்த சிறுபான்மையர் ஓட்டு செதறது வேண்டாம், அதனால நான் உங்க கூட வந்தா அந்த சிறுபான்மையர் ஓட்டு உங்களுக்கு விழாது, நான் வெளியே நின்று நான் ஜெயிச்சு அதுக்கப்புறமா என்னோட எம்எல்ஏக்களோட நான் சேர்ந்துக்கிட்டேன், ஜெயிக்க போறதே இவங்க 2 பேர் தான். ஆனால் டீலிங் பாஜக மண்டை என்ன கழியிருக்காங்களோ, நான் தனியாக நின்றுனா எனக்கு நிறைய ஓட்டுகளோ நிறைய எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க, அந்த எம்எல்ஏக்களோட உங்க கூட நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மண்டைகளோட இவங்களும் நம்பியிருக்காங்க. அதாவது எந்த போலி கணக்கெடுப்பு எடுத்தாலும் அதில் தாவேக்காக்கு நிறைய பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்களே, இதை காமிச்சு அமித்ஷாவை ஏமாத்திடல அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு இந்த டீலிங் ஓகேவா இருக்கே
அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்ட்டு இவரோட கேட்டிருக்காரு. நான் தான் உங்களுக்கு இவ்வளோ ஃபேவர் பண்ணுறல, எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் பண்ணுங்க, ஜனநாயக படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுங்க. உடனே பாஜகவும் ஆமா சரி இந்த நேரம் பார்த்து ரிலீஸ் பண்ணுறத விட இன்னும் 2 மாதம் தள்ளி, அதாவது இன்னும் ஒரு மாதம் தள்ளி நம்ம ரிலீஸ் பண்ணால் நீ எப்படி தேர்தல் பிரச்சாரத்துக்கு தொகுதியாக போக போகிறதில்ல, அதிகபட்சமாக பெரம்பூர் வில்லிப்பாக்கம் இப்படி தான் நீ போக போகிற, அப்போ மற்ற எல்லா தொகுதிகளும் உங்களோட கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த படத்தை ஷார்ட் டைம் பீரியடில் தேர்தல் இருக்க ஒரு குறுகிய நேரத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணோன்னா தான் உனக்கு அது பிரச்சாரமாக போய் சேரும் தம்பி. ஸோ பிரச்சாரத்துக்கு பிரச்சாரமும் ஆச்சு, ரிலீஸ் ஆன கதையும் ஆச்சு, உங்களுடைய அந்த அணில் தம்பிங்களை வந்து ஏற்றி விடுற கதையும் ஆகிடும். ஸோ அதனால நம்ம வந்து அப்படி டீலிங் பேசிக்கலாம் அப்படின்னு இந்த டீலிங் பேசி முடிச்சுட்டாங்க. ஸோ ஒரே கல்லில் அண்ணன் 2 மாங்க அடிச்சிட்டா அப்படின்ற அந்த சந்தோஷத்தில் பொங்கி எழுந்தா காரோட அந்த ரூஃப் டாப்லாம் ஓப்பன் பண்ணி சிரிச்சுட்டே வெளியே வந்திருக்காரு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பகிரங்கமாக கூட்டணி இல்லை, அதனால என்னை நம்பி இந்த தம்பி நண்பா நம்பிஸ்ல இருக்காங்களே அண்ணன் வந்து பிஜேபியை ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறார். அதாவது கூட்டணிக்கு போய் பேசுகிற வரைக்கும் போவாங்கன்னா 90 சீட்டு ப்ளஸ் 2.5 வருஷம் ஆட்சி. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த 90 சீட்டு 2.5 வருஷம் ஆட்சின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சி உங்களுக்கு கொடுக்கும்? திமுக கண்டிப்பாக கொடுக்காது, காங்கிரஸ்க்கு நீங்கள் கொடுத்தாதான் உண்டு, விசிக கண்டிப்பாக செய்யாது, அதே மாதிரி காங்கிரஸும் கிடையாது. வேற எந்த கட்சி? பாமகவா? பாமகவே போய் அங்கே உட்காந்துருக்கு. அதிமுகவா? அதிமுக 25 சீட்டுக்கு மேலே ஒரு சீட்டு கொடுக்க மாட்டான்னு பாஜகவே ஓட விட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி மட்டும்தான் கூட்டணி, ஆட்சி இல்லை அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கையில் 90 சீட்டு ப்ளஸ் 2.5 வருஷம் ஆட்சி அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்றதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் எப்படியாவது கால் ஊன்றுனா போதும், அதுக்காக இருக்கிற அல்ற செல்ற கட்சிகளை கூட நாங்கள் உள்ள சேர்த்துப்போம் அப்படின்ட்டு இருக்கிற ஒரே கட்சி பாஜக கட்சி மட்டும்தான். ஆக ஆதவர்ஜுனா வாயாலே வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன, 90 + 2.5 வருஷம் ஆட்சி அதிகாரம் அப்படின்றது பாஜக மட்டும்தான் பேசியிருக்கும் அப்படின்ற உண்மை இல்லையா? அப்போ பாஜக கூட நாங்கள் வந்து டீலிங்லாம் பேசுவோம், ஆனால் நாங்கள் பாஜக கூட எதிரி அப்படின்னு நீங்கள் இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றீங்க பார்த்தீங்களா, அதை நாங்கள் நம்பித்தானே ஆகணும். ஆக மொத்தம் நீங்கள் ஓப்பனான கூட்டணி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் டீலிங் பேசினது உறுதி. ஸோ ஓப்பனான கூட்டணி இல்லை, டீலிங்கை பேசி அவங்களுக்கும் நமக்கும் சுமூகமாக நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினோம், நம்மளுக்கு செலவு செய்ய போகிறாங்க பிஜேபி கட்சியிலேருந்து. மூணாவதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ். ஏன்னா இப்போ நியூஸ் வந்து வந்திருக்கு, ஜனநாயகனுடைய 2வது அந்த சென்சார் போர்டு வந்து மும்பையில் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்களே, அவங்க கரெக்டாக நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு போகும்போது கூட நியூஸ் என்ன வெளியாச்சு அப்படின்னா, இல்லை அந்த குழுவில் இருக்க ஒருத்தருக்கு வந்து காய்ச்சல், டோலோ 650 போட்டு படுத்துட்டாரு, காய்ச்சல்னால அந்த குழுவில் இருக்க ஒருத்தர் வந்து பார்க்கல. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ போய் அங்கே சிபிஐ விசாரணை முடிச்சு எங்களுக்கு என்ன அப்படின்ற தகவல் வெளியாகிறப்ப தான் ஜனநாயக படம் ரிலீஸ் இல்லையா அப்படின்றத நாங்கள் தெரிவிப்போம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. இவர் சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு வந்த பிறகுதான் இப்போ பாருங்க இன்னைக்கு நியூஸ் வெளியா இருக்கு. என்ன, ஜனநாயகன் படத்தை வந்து இந்த சென்சார் போர்டு மும்பையில் பார்த்து முடிச்சுட்டாங்க, அடுத்து என்ன ஓகே சொல்லியாச்சு, இதுக்கு அடுத்து என்னன்னா டைரக்டா ரிலீஸ் தானே அப்படின்னு உடனே சந்தோஷப்பட்டாங்கன்னா, அந்த சந்தோஷம் 2 நிமிஷம் கூட இல்லாத அளவுக்கு என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்லை நாங்கள் பார்த்துட்டோம், ஒரு படத்தை வந்து இன்னென்ன கட்டு போடணும் அப்படின்னு நாங்கள் சொன்னால் அந்த கட்டெல்லாம் நீங்கள் போட்டுட்டீங்க, ஓகே ரைட்டு. ஆனால் இப்போ என்னென்ன கெட்ட நேரம்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க. இப்போ தேர்தல் நேரம் தேதி அறிவிச்சதுனால இது அரசியல் சம்பந்தப்பட்டமான படம், அரசியல் சம்பந்தப்பட்டமான வசனங்கள் இருக்கிறதுனால இது ஒரு பிரச்சார படமாக மாறிவிடக்கூடாது. ஆகையால் தேர்தல் தேதி அறிவித்ததால் அதிகாரம் இப்பொழுது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கு. இப்போ நாளைக்கு எல்லாரும் கேள்வி கேட்டுருவாங்க இல்லையா, தேர்தல் நேரத்தில் எப்படி நீங்கள் இப்படி ஒரு படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு சென்சார் போர்டை பார்த்து இந்த கேள்வி கேட்டக்கூடாது அப்படின்றதுனால அப்படியே விஷயத்தை வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தள்ளி விட்டாங்க. தம்பி நீ இதை டீல் பண்ணிக்கோ, நாங்கள் ஏதாவது கேட்டால் உன்னை கைக்கு அடிச்சு விட்டுறோம் அப்படின்ட்டு இப்போ தேர்தல் ஆணையம் தலையில தூக்கி போட்டாங்க. இனிமேல் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு குழு வச்சு அவங்க அந்த படத்தை பார்த்துட்டு இல்லை இது வந்து பிரச்சனைக்குரிய படம் இல்லை, இதை ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா பாஜகவோடைய கைக்கூலி தானே தேர்தல் ஆணையம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதை இப்போ கேட்க போகுது, நம்ம தம்பி தான் பார்த்து செஞ்சு விடுங்கோ, அவரு தொகுதியாக போய் பிரச்சாரம் பண்ண முடியாது, அதனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ண தம்பிக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும் இந்த சமயத்தில், அதனால நீ படத்தை வந்து அனுமதி கொடு அப்படின்னா இவங்க அனுமதி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு தேதியில தேர்தல் ஆணையத்துடைய நிலைமை அப்படின்றது பாஜக நில்லுன்னா நிற்கும், உட்காருனா உட்காரம், அப்படிதான் இருக்காரு ஞானேஷ்குமார் அவர்கள். ஸோ அதனால தேர்தல் ஆணையம் கண்டிப்பா இதுக்கு வந்து வழி விடும்
கேட்டால் நாங்கள் அந்த 2-3 ரொம்ப மோசமான அரசியல் விமர்சனம் பண்ணக்கூடிய அந்த 2-3 டைலாக் எல்லாம் நாங்கள் கட் பண்ணிட்டோம், இனிமேல் இதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை, இது ஒரு சாதாரண படம் தான் அப்படின்னு பிளேட்டை திருப்பி போட்டாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால இப்போ தேர்தல் பால் வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிருக்கு. அது கோலா மாறுதா இல்லை வீணா போதா அப்படின்றது தெரியும். பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா இது வந்து மே மாதம் வரும் அப்படின்னு. மே மாதம் வந்தா என்ன, வரா காட்டி என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஜனநாயகத்துடைய அப்டேட். இதுக்கடுத்து ஆதவர்ஜுனா காப்பு. ஏன்னா சும்மா இருக்கிறதுல வளர்ந்தது, அதாவது ஆளும் வளரும் அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி அப்படின்றது தான் பாட்டு. இவர் ஆளு மட்டும் தான் வளர்ந்துருக்காரு தவிர்த்து அறிவு வளரவே இல்லை. ஏன்னா சொந்த கட்சியிலே இருக்கவங்களே காரி துப்புறாங்க. இப்போ நாங்களாம் வந்து இத்தனை வருஷமா ரஜினியோட ரசிகர் மன்றத்தில் இருந்திருக்கேன். ஏதோ இந்த கட்சியில் வந்து இந்த வேலைக்காக வந்ததுனால அதெல்லாம் நான் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கேன். சொந்தமாக நான் ரஜினி அவர்கள் கூட குடும்பம் மாதிரி பழகியிருக்கேன். அவரெல்லாம் எதிர்த்து பேசுகிற தகுதி இங்கே இருக்க யாருக்குமே கிடையாது. நீ எந்த அர்த்தத்தில் பேசுன சொல்லு அப்படின்ற மாதிரி சொந்த கட்சியிலே இவருக்கு வந்து அவ்வளோ மரியாதை ஆகிப்போச்சு. ஸோ இப்போ ஆதவர்ஜுனா வந்து ஏற்கனவே இந்த ஜென்சி தலைமுறை வந்து தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தாரு பார்த்தீங்களா. இந்த கேஸை வந்து இனி மறு விசாரணைக்கு பண்ணணும், இது வந்து அப்படியே நீங்கள் வந்து விட்டுட்டீங்க, அது சரியில்லை, அதை மறு விசாரணைக்கு பண்ணணும், விசாரணை பண்ணுற அளவுக்கு ஏற்புடைய கேஸ் தானா இது அப்படின்னு கேட்டபோது நீதிபதி அவர்கள் அதை ஆராய்ந்து பார்த்துட்டு நிச்சயமாக 100% இதை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கணும், உடனடியாக விசாரணை ஆரம்பிங்க அப்படின்ட்டு. ஸோ வெகு விரைவில் ஆதவர்ஜுனா அந்த ஜென்ஸ்கி அப்படின்னு போட்டு டெலீட் பண்ணார்ல, அது நான் தான் பண்ணேன். ஆனால் இது இருந்தால் ஆதவர்ஜுனாவுடைய வேலையே தான், எதையா ஒன்று பண்ணிடுவாரு. ஆனால் நான் அதை மீன் பண்ணலைங்க, இதை மீன் பண்ணி தான் போட்டேன். இப்போ ரஜினி அவர்கள் இஷ்யூவில் கூட இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரஜினி அவர்களை திமுக மிரட்டுச்சுன்னு சொல்லலை, ரஜினி அவர்கள் எலெக்ஷனுக்கு வரும்போது திமுக அவதூறு பரப்புச்சு. ஸோ அவங்க வந்து அவதூறு பரப்புனாங்க, அந்த அவதூறுக்கு பயந்து ரஜினி அவர்கள் வந்து அரசியலை விட்டு போயிட்டாரு அப்படின்ற பல்ட்டி அடிச்சிருக்காரு. பல்ட்டி அடிப்பது தானே ஆதவர்ஜுனா அவர்களுடைய கதை. ஸோ இதே தான் வந்து அந்த ஜென்சி இதுலேயும் சொன்னார். இல்லை நான் இப்படி சொன்னேன், அது வந்து இப்படி ஆகிப்போச்சு, மன்னிக்க வேண்டும் இவர் ஆனார் அப்படின்னு சொன்னார்ல, அந்த மன்னிப்பெல்லாம் ஏற்றக்கூடியது விசாரணை பண்ணி ஆகணும் அப்படின்னு ஆதவர்ஜுனா அவர்கள் மீது ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வரப்போகுது. அது அடுத்த கட்டமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஜய் அவர்கள் வரப்போகிற தேர்தலில் போட்டியிடவே முடியாது அப்படின்றாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சொத்து மதிப்பு எல்லாமே வந்து காட்டி ஆகணும், கணக்கில் காட்டி ஆகணும்ல நாமினேஷன் பண்ணும்போது. ஏற்கனவே நாமினேஷன் பண்ணும்போது சிலர்லாம் முடிக்காத டிகிரியை முடிச்சேன்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவங்க வந்து நாமினேஷன் பண்ணும்போது தன்னை பற்றின போலி தகவல்கள் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா அது அஃபென்ஸாக, அதுக்கப்புறம் அவங்க தேர்தலில் போட்டியிடவே முடியாது. ஸோ இப்போ இவருக்கு இவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனையாக போயிடும். தன்னோட சொத்தை விட இப்போ வந்து சங்கீதா அவர்கள் இவருடைய மனைவி, இவங்க வந்து இப்போ டைவர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக சங்கீதா அவர்கள் தான் விஜய் அவர்களோட மனைவி. ஸோ இவரோட சொத்து கணக்கு மட்டும் இல்லாமல் சங்கீதா அவர்களுடைய சொத்து கணக்கையும் காட்ட வேண்டிய அவசியத்தில் வந்து விஜய் அவர்கள் இருக்கிறார். ஸோ இதில் ஏதாவது எசக்க பெசக்கா நான் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதாவுடைய சொத்து மதிப்பில் வந்து கணக்கு வழக்கு தப்பாக காமிச்சாலோ, இல்லை இவரோட இதில் எதாவது நான் வந்து மறைச்சு காட்டினாலோ, ஏன்னா இவர் வந்ததுலேருந்து இவராக வளரிட்டு இருக்கார். 200 கோடி 500 கோடி இந்த சம்பாதியத்தை விட்டுட்டு வந்த, அப்போ இத்தனை வருஷம் சம்பாரிச்சல உன் சொத்து கணக்கை காட்டு அப்படின்னா அதெல்லாம் கணக்கு பண்ணி காமிச்சு ஆகணும். இப்போ இந்த பக்கம் ஏதாவது சங்கீதா கிட்ட கேட்கறதுக்கு முடப்பட்டுட்டு அங்கேருந்து பொய்யா ஏதாவது ஒன்று சொல்லி அந்த அம்மா இந்த நேரத்துக்கு இதான்ட்டு இதை பாருங்க பொய் இதை சொல்லிட்டாரு, எனக்கு இவ்வளோ சொத்து தாங்க இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, அப்போ நாமினேஷனில் நீ வந்து பொய்யான தகவல் கொடுத்தியா தம்பி அப்படின்னு சொல்லி ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக ஆப்ஷன் இருக்குது. அப்படி ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிட்டா அவர் வந்து தேர்தலில் போட்டியிடவே முடியாது அப்படின்ற இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ சங்கீதா நினைத்தால் அவர் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இன்னொரு சர்ச்சையும் இப்போ வந்து ஓடிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் தாவேகா தேர்தலில் போட்டியிடவே போகிறது இல்லை அப்படின்னு சொன்னது வந்து அது உண்மைதான். ஆனால் அது தமிழ்நாட்டில் இல்லை, அது பாண்டிச்சேரியில் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பாண்டிச்சேரியில் என்ன கூட்டணி பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ், அதாவது இப்போதைய முதல்வர் ரங்கசாமி அவர்கள் இருக்கார்ல, இவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இந்த லாட்ரி மார்ட்டின் இருக்கார்ல, இவரை உங்க கட்சியோட சேர்த்துக்க கூடாது, இந்த கூட்டணியில் சேர்த்துக்கூடாது, அவர் இருந்தாருன்னா நான் இருக்க மாட்டேன், அவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியேற்றுங்க, நீயும் நானும் வேணா இருப்போம், பழையபடி நீ எவ்வளோ சொன்ன ஆனால் நீ இப்போ இதுக்கு எதுக்குமே செய்யல, மாதிரி மாநில அந்தஸ்து வாங்கி தரேன்னு சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் எங்கள் கட்சியவே நீங்கள் வந்து கபலீகரம் பண்ண பார்க்குறீங்க, அதிமுக பண்ண மாதிரி என்ஆர் காங்கிரஸ் பண்ண பார்க்குறீங்க, ஸோ நீங்கள் 2 பேர் லாட்ரியும் தாமரையும் ஒன்றா சேர்ந்தால் நம்மளை ஒன்றும்
இல்லாமல் காலி பண்ணிடுவாங்க. அதனால நீ அவரை நீக்கிறியா இல்லை நான் போய் தாவேக்கா கூட கூட்டணி வைக்குவானு அப்படின்னு சவால் விட்டு இவர் வெளியே வந்தார். ஆனால் இவங்க கெட்ட நேரம் பாருங்க, அங்கே இருக்காங்க இல்லையா, தாவேக்கா கூட கூட்டணி வச்சா தாவேக்காவும் என்ஆர் காங்கிரஸும் சேர்ந்து மிகப்பெரிய இது பண்ணிடும் அப்படின்னு அளந்து விட்டாங்க இல்லையா. இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு குழப்பம். ஏன்னா அங்கே ஒருத்தர் நிர்வாகிகள் என்ன எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா கட்சிக்கு ஆதரவு தான், ஆனால் நாங்கள் வந்து தேர்தலில் போட்டியிட பாண்டிச்சேரியில் தயாராக இல்லை. ஏன்னா இந்த பக்கம் பாஜகவும் அவர் லாட்ரி மாட்டின் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களும் எக்கச்சக்கமாக தேர்தலுக்கு செலவு செய்வார்கள். அந்த அளவுக்கு நம்மளால செலவு செய்ய முடியாது. நம்ம ஏற்கனவே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்தா கூட அங்க இங்க தேர்தல் நிதியை வந்து வசூலிக்கலாம். நம்ம வந்து இது வரைக்கும் எதுவுமே இது பண்ணல. தேர்தல் ஆணையமே நம்மள வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மள தம்பி ஒரு 10 பைசா வந்து யாருமே நிதி கொடுக்க மாட்டாங்க. ஸோ எங்க சொந்த கை காசை போட்டு வந்து 4 கோடி 5 கோடி 3 கோடி செலவு பண்ணி நடுத்தருக்கு வர்றதுக்கு நாங்க ரெடியா இல்லை. ஒரு 10 பேரை கூட பாண்டிச்சேரியில் வேட்பாளரை நிக்க வைக்கிறதுக்கு இவங்களுக்கு முடியல. ஏன்னா எங்ககிட்ட செலவு பண்ண முடியல. பேர் வேணா நாங்கள் தரோம், நீ வேணா செலவு பண்ண ரெடியா இருந்தா நாங்க நிக்கிறதுக்கு ரெடி. நானாவது செலவு பண்றதாவது அப்படின்ற மாதிரி, அது பாண்டிச்சேரிக்கு நான் ஏன் செலவு பண்ணோம் அப்படின்னு விஜய் அவர்கள் தனக்கு ஆட்கள் இல்லாததுனால, அதாவது இந்த மாதிரி வேட்பாளர்கள் இல்லாததுனால நான் ஏன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு என்னை கூப்பிட்டாலும் இருந்து விஜய் அவர்களை என்ஆர் காங்கிரஸ் தான் கூட்டணி கூப்பிட்டுருக்கு. அந்த கட்சிக்கே வந்து நாங்கள் கூட்டணிக்கு வேணா வரோம், ஆனால் தேர்தலில் போட்டியிருக்கு எங்களுக்கு ஆட்கள் இல்லை, செலவு பண்ண ஆள் இல்லை, அதனால வேட்பாளர் இல்லை, நெய் அப்படின்னு சொல்லிட்டு என்ஆர் காங்கிரஸ்க்கு டாடா காமிச்சு புதுச்சேரியில இவங்க போட்டியிட போவது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இது எல்லாத்த விட உச்சபட்சமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தன்னோட சொத்தெல்லாம் விற்க ஆரம்பிக்கிறார் விஜய் அவர்கள். பாவம், அவர்கிட்ட காசே இல்லை, தேர்தல் நிதிக்காகவும் இந்த மாதிரி பிரச்சாரம் பொதுக்கூட்டம் அது இதுன்னு அவர் வந்து காசை வந்து அள்ளி இறக்கிறதுக்காக தான் சொத்தெல்லாம் விற்று இது பண்ணிட்டு இருக்காரு. அது எனக்கு தெரிஞ்சு பொய் கணக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரியான வேலை எல்லாம் பண்றாங்க. ஏன்னா தேர்தல் வரப்போற இந்த நேரத்துல இப்போ இவங்க கணக்கு காமிச்சு ஆகணும். அதனால தன்னுடைய பல சொத்துக்களை வித்ததாக கணக்கு காமிச்சு பாருங்க, எல்லாத்தையும் நான் வந்து இந்த இதில் இழந்துட்டேங்க, இப்போ மிஞ்சி இருக்கிறது இது மட்டும் தான், இங்கே இதை கொடுத்துட்டேன் அங்கே அதை வித்துட்டேன் அப்படின்னு பல சொத்துக்களை வேற ஆள் மேலே கை மாற்றி, அதாவது பினாமியாக கை மாத்துறதுக்கான வேலைகள் நடக்குது. அதனால தான் இந்த சொத்து விற்கிற நாடகங்கள்லாம் போடுறாங்க. ஸோ தேர்தலில் அவர் செலவு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கணக்கு காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரியான கதையெல்லாம் வந்து அவர் இறக்கி விட்டுட்டு இருக்காரு அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. கடைசியில் அவர் வந்து பெரம்பூரில் தான் அவர் வந்து நிற்க போகிறாரு விஜய் அவர்கள். அதனால தான் ஏசி ரூம் போட்ட இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ பெரம்பூர் தான் அவர் நிற்க போகிற தொகுதி அப்படின்ற இது வந்து ஊர்ஜிதம் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ தாவேக்கால இருந்து அடுத்தடுத்த நியூஸ்லாம் வந்து ரொம்ப பரபரப்பாக தேர்தல் நெருங்க வெளியாகிட்டு இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் ஆதவர்ஜனா மூலியமா நம்மளுக்கு வந்து தெளிவாக என்ன ஆயிருக்குன்னா, பாஜக கூட இவங்க டீலிங் பேசுனது உண்மை. இப்போ பேசுகிற டீலிங் வந்து வெளிப்படையாக கூட்டணி வச்சா எனக்கு வர அந்த 1-2 ஓட்டும் வராது, நானே டெபாசிட்டை இழந்துருவேன். அதனால பொறுமையா இருங்க. நான் சிறுபான்மையர் ஓட்டை பிரிக்கணும்னா தனிச்சு தான் நிற்கணும். அதுக்காக நீங்க என்னை தனியா இப்போதைக்கு விடுங்க. நான் எப்படியாவது 4-5 ஓட்டு ஜெயிச்சு, அதாவது 4-5 சீட்டு நான் ஜெயிச்சு அதுக்கப்புறம் உங்க கூட வரேன், என்ன நம்புங்க யுவர் ஆனர்னு இவர் நம்ப வச்சிருக்காரு. அவங்களும் அந்த நம்பிக்கையின் பரிசா ஜனநாயகத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்காக ஒரு படி இறங்கி வந்திருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த மாதிரியான அண்டர் கிரவுண்ட் டீலிங் அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.